அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும். இல்ல சார், இந்த மிதுனத்துல ராகும் இதுல கேதும் இங்க வருது இல்ல சார், அதுல வரும்போது எனக்கு ம். மொத்தமா எல்லாமே காலியாயிருக்கு சார். சாம்பார் சாம்பார் அதான் தீந்து சார். மன காலியாயிருக்கு. அப்ப என்ன திசை சார் ஓடுச்சு? அப்ப என்ன திசை ஓடுச்சு? இப்போ சுக்கிரதசை ஓடும்போது அது மாதிரி வந்துச்சு, இப்ப சந்திரதசை நடக்கும்போது அந்த மாதிரி வருது சார். ஓகே சார். கரெக்டா 15 வருஷம் 16 வருஷம் ராகு கேது பேச்சுல எனக்கு மொத்தமா எல்லாமே காலியாகி நான் ரோட்ல நிக்கிற மாதிரி இருக்கு சார். அதான் சார். அதாவது இந்த திரிசூன்யத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை இருக்கும், அதை பத்தியான நாலேஜ் இருக்கும், சம்பந்தம் இல்லாம போய் ஒரே நாள்ல விடுற மாதிரி, அல்லது அந்த திசையுடைய இது வந்து அவங்களுக்கு வேலை செய்யாம போயிரு சார். சூரிய திசைனா ஒரு 6 வருஷத்துல முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கலாம். கூட சமாளிச்சு வந்துட்டேன் சார். இந்த ராகு கேது பேச்சு எனக்கு பயங்கரமான அடி வரும். அதான் அது பாத்துக்கலாம் சார், எல்லாமே சரி பண்ணிக்கலாம், கவலை. அதுக்கு வழிமுறைகள் உண்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரி சார். ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா சார்? நம்ம வேற எந்த கிரகமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து திரிசூன்யம் ஒரு பாதிப்பை கொடுக்குன்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு பாதிப்பை கொடுக்குன்னு சொல்றோம். இல்ல சார், அவங்க எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு திருச்சினத்துல கிரகம் வந்துடுது இல்ல சார் எனக்கு இந்த திதிக்கு. உண்மைதான் உண்மைதான். ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல சார், வேலையே செய்ய முடியல. அதான் சார், சரி பண்ணிக்கலாம் சார்.